இப்படி புதுமை பெண்கள் திட்டம்னு சொல்லிட்டு அடுத்து பெண்களுக்கு காலேஜ் பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அதுலயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். யார் உங்க கட்சிக்காரங்க இந்த மாதிரி பண்றது? பெண்களுக்கு தாலிக்கு தங்கம்னு சொல்லி போனதுல இருந்துச்சு, அதை நிறுத்திட்டீங்க. லேப்டாப் எவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம். அந்த லேப்டாப்லாம் பார்த்தே இருக்காத மாணவர்கள்லாம் கூட அந்த லேப்டாப்பை வாங்கி யூஸ் பண்ணவங்கலாம் எப்படி இருந்தாங்க ஏடிஎம்கே பீரியட்ல பார்த்தோம். இந்த முறை 5 வருஷம் ஆச்சுங்க, லேப்டாப்பே கொடுக்கல. என்ன பண்ணாங்க கடைசியா இப்போ போன மாதம் ஒரு 10 லட்சம் பேருக்கு கொடுக்குறோன்னு சொல்லி 11th 12th மாணவர்களுக்கு தான் லேப்டாப் கொடுக்குற ஸ்கீமே. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, அதுலயும் அரசு பணத்தை எப்படி தனக்கு சாதகமாக்கணும். காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, ஏன்னா அவன் தான் ஓட்டு போடுவான், காலேஜ் பசங்களுக்கு நீங்க அந்த லேப்டாப்பை கொடுக்குறீங்க. அப்ப எப்படிலாம் இந்த அரசு நிர்வாகத்தையும் ஒரு அரசையும் அரசு நிதியையும் துஷ்பிரயோகம் பண்ணலாங்கிறத திமுகவுக்கு தெளிவா தெரியும். அவங்க முழுக்க அரசு இயந்திரத்தை தனக்கு சாதகமாக தான் பயன்படுத்திக்குவாங்க. இந்த நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த டிஎன்டிஏ பேர்ல வந்து முழுக்க அது அப்படி முதல்வரோட துதி பாடிக்கிட்டு, முதல்வருக்கு ஒரு பக்கம் விளம்பரம் 3 பக்கம் விளம்பரம் அப்படின்னா அவங்களோட பெருமையை தான் இத்தனை வருஷம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. தண்டத்துக்கு நம்ம வரி காசு கோடியா இவங்களோட புகழ் பாடுறதுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு.